பிரியாணி என்னங்க பிரியாணி? எங்க ஊர் அரிசி பருப்பு சாதம் சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர் மக்கள். கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, கொங்கு பெல்ட் ஃபுல்லாவே அரிசி பருப்பு சாதம்னா ரொம்பவே ஸ்பெஷல். எங்க ரிலேட்டிவ்ஸ் நெறைய பேர் கோயம்புத்தூர்ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அரிசி பருப்பு சாதம் எனக்கு புதுசு இல்ல. காலையில பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்ச், நைட்டு டின்னர் எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். வெறும் அப்பளம் போதுங்க. எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசிக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துக்கோங்க. இதுல மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 20லேருந்து 30 நிமிஷமாச்சும் ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கர்ல 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு காஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, ஜீரகம் சேர்த்து இது பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 10 பல்ல அளவுக்கு பூண்டு, 5-6 சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளி, 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் நீங்க ஸ்கிப் பண்றதுனால பண்ணிக்கலாம், வெறும் பச்சை மிளகா காரத்திலே செய்யறதுனால செஞ்சுக்கலாம். 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு ஊற வச்சிருந்த அரிசி பருப்பு 2 மடங்கு தண்ணி சேர்க்கணும். அரிசியும் பருப்பும் சேர்த்து 2 மடங்கு, நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். கொத்தமல்லி தழை தூவிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர்ற டைம்ல குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி 3ல இருந்து 4 விசில் விட்டீங்கன்னா போதும், சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிரும். இது 1 pot ரைஸ்ன்றதுனால நீங்க மார்னிங் டைம்ல ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க.